ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள். வெல்கம் டு த சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து வராகி அம்மன் ஆலயம். இந்த வராகி அம்மன் ஆலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, வேலூர்லேருந்து பெங்களூர் ரோடு பள்ளிகொண்டா டோல்கேட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோடு, அந்த ரோடு வழியாக வந்தால் அந்த கோயிலை பார்க்கலாம். ரொம்ப கெட்ட தான். வேலூர்லேருந்து பள்ளிகொண்டா கேட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தான். டோல்கேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா அந்த கோயில் இருக்குது. இப்போ தான் கட்டிங்கிறாங்க அந்த கோயில். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது. வருது சிலைங்கெல்லாம் வச்சுருக்காங்க. கோயில் இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க, இன்னும் முழுமை அடையலை. ஆனால் முழுமை அடையாத பட்சத்துலேயும் நிறைய பேர் இங்கே வந்து போகிறாங்க ஜனங்க. இதுதான் இந்த கோயிலோட சுற்றளவு. இதை பார்த்தீங்களா, யாகசாலை. இது மொத்தம் வந்து எதிர்க்க யாகசாலை. இங்கே வராகி அம்மனுடைய சிலை. இதை வச்சு பெருசாக ஏதோ யாகம் பண்ணுறாங்க இருக்குது. வேண்டுதலுக்காக யாகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து பெண்கள் வந்து வேண்டுதலுக்காக அரைக்கிறாங்க. அரைச்சி இங்கே இருக்கிற வராகி அம்மனுக்கு வேண்டிக்கின்னு அந்த அம்மன் மேலே பூசுகிறாங்க. இதை பாருங்கள், இவங்கெல்லாம் மொத்த பேருமே அந்த வேண்டுதலுக்காக தான் வந்து இந்த அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி அவங்க கைப்பட பூசுகிறாங்க. இது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உணவகம். இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க மதியத்தில். வர நபருங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே அன்னதானம் வழங்கப்படும். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முழுமை அடையலை. இப்போ தான் கட்டினே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வெக்கி இருக்கிற மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நவகிரக சார்ந்து அந்த மரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு மூலிகை செடிங்களாகவே இருக்குது. நிறையா எங்கே பார்த்தாலும் செடிங்க வந்து பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சுனாக்கா இங்கே நிறைய நிழல் வரும். இதை பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து நவகிரகத்தை சார்ந்த மூலிகை செடிகள் தான் இதெல்லாம். இன்னும் இந்த கோயில் வந்து முழுமை அடையலை. இது வந்து வில்வம். இதுவும் ஒரு மூலிகை சார்ந்தது தான்.
பார்த்திங்கன்னா பார்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா விடுதி, தங்கும் விடுதி, நிழல் குடம், எல்லா வசதியுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பஸ்ஸு கட்டியிருக்காங்க. தங்கமிடம் இது வந்து பசுமாட்டை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக இங்கே இருக்கப்படுறது. வேணாவா? சரி, ஓகே. இந்த அளவுக்கு மேலே வந்து கட்டியிருக்காங்க. ஜனங்க வந்து உட்காந்துக்கலாம், இங்கே கொஞ்ச நேரம் இலைப்பாறலாம். இந்த இடத்துல வர்றதுக்கு ஃபேமிலியாக கூட வரலாம், பசங்களை கூட்டின்னு வரலாம். பாருங்கள், சுற்றி வச்சுருக்கிற செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இன்னும் இதெல்லாம் வளர்ந்து பெருசானாக்கா நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள்லாம் நடந்துங்க தான் இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்திங்கனாக்கா இந்த இடமே வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். சுற்றுலா தலத்தில் இதுவோ தலமாக அமைஞ்சிருமா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க. இயற்கை சூழலோடு கண்டிப்பாக இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயிலாக திகப்படும்னு எனக்கு தோணுது. இந்த கோல்டன் டெம்பிளுக்கு வர ஜனம் கூட இப்படி வந்து போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது கோயிலுங்க. நம்ம வந்தாக்கா எங்கள் பிள்ளைகளோடு வரலாம் தாராளமாக, அந்த அளவுக்கு இங்கே நல்லாயிருக்கு. செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வளர்ந்து பெருசாச்சுன்னா நல்லா நிழல் இருக்கும். அந்த கோயிலோட மெயினான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம, அதாவது கருவறைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். இதுதான் வராகி அம்மன் சக்கரம், வராகி அம்மனுடைய சக்கரம் இதுதான். வராகி அம்மன் கருவறைக்கு வந்துட்டோம். இவர் தான் இந்த கோயிலோட நிர்வாகி, சாமியார் கூட. என்னோடய அதிர்ஷ்டம் இவர் கிடச்சது, ரொம்ப நன்மையாக இருந்துச்சு. நான் வந்த நேரம் இவர் இங்கே இருக்கிறாரு. வராகி அம்மன் நான் இந்த அளவுக்கு இங்கே பார்த்ததே இல்லை, இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். நல்லா பார்த்துக்கிங்க. இதெல்லாம் இன்னும் வருங்காலத்தில் இந்த மாதிரி உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா தெரியாது, இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இந்த கோயிலோட நிர்வாகி இவர் தான். ஆனால் இவர் நிறைய யாகம்லாம் பண்ணுறாரு, நல்லா பார்த்துக்குங்க. இன்னும் இந்த கோயில் முழுமையாக இந்த பாருங்கள், இந்த போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்தந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பூஜை
முறைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அமாவாசை, பஞ்சமி திதி, கிருத்திகை, அஷ்டமி, ஐலமி, பௌர்ணமி, பஞ்சமி. முக்கியமாக அந்த பஞ்சமி திதி தான் அவங்க வந்து முக்கியமான நாளாக கொண்டாடுறாங்க. அதாவது இங்கே வந்து ஹோமம் நடத்துகிறாங்க, குரு பூஜை பண்ணுறாங்க மாட்டேங்குது. இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, இல்லை மன அழுத்தம் இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தாக்கா அந்த மன அழுத்தம் குறையும். ஏன்னு கேட்டால் இந்த அம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்மன். அதே மாதிரி எனக்கு வந்து ஏதோ செய்வன மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் எனக்கு வந்து சரியாக தூக்கம் வரல, ஆவலப்படுத்த எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். அந்த பயமும் போயிடும். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இங்கே நிறைய பேர் அந்த யாகசாலையில் வந்து யாகத்தில் கலந்துக்கிறாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் நன்மை நடக்கும். இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து போங்க. ஃபேமிலியோடு வரலாம் கண்டிப்பாக.